இருக்கிறதுலே சிம்பிளான விஷயம் இந்த கோகனட் ஆயில் சோப்பு தாங்க. இப்போ மற்ற சோப்புகள் தயாராக அப்படிங்கிறப்ப எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த கோகனட் ஆயில் சோப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு எவ்வளவோ வேலைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கோகனட் ஆயில் நல்ல ஆயில் உங்களுக்கு கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு உங்களுடைய தேவைக்கு வேணுங்கிற சோப்பை செஞ்சுக்கிங்க. அந்த தேவைக்கு உண்டானதுன்னா 1 கிலோ எண்ணெயில் செஞ்சிங்கன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு உங்களுக்கு போதும். 2 மாதம் 3 மாதத்துக்கு போதும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ரெண்டாவது, சுத்தமான தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. எல்லாருமே இயற்கை விவசாயிகிட்ட இருக்கிற ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ணுங்களேன். ஒரு விவசாயியை போய் பாருங்க. ஏன்னா தேங்காய் வந்துங்க தாய்ப்பாலுக்கு அடுத்த உணவாக அனைவரும் முன்னொரு காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தேங்காயை இயற்கை ஒரு குடும்பத்தோடு போங்க, ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு போங்க. ஏங்க எங்களுக்கு ஒரு 50 தேங்காய் வேணும், 100 தேங்காய் வேணும். போய் அவங்க விவசாய இடத்த பாருங்கள். வரும் சந்ததிகளை, அவங்க பிள்ளைங்களை இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பூராமே இதில் வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இயற்கையாக ஒரு விவசாயத்தை போய் பார்த்துட்டு அந்த விவசாயிங்கிட்ட இருக்கிற அவங்க எப்படி விவசாயம் பண்ணாங்க, இதுதான் தென்னை மரம், இதுதான் நெல், இப்படி தான் விளையுது அப்படிங்கிறத 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாரி இருக்கும். தேங்காய் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு மாதத்துக்கு உண்டான தேங்காயை அந்தமாரி இருக்க விவசாயிகிட்ட வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு விவசாயியும் அவங்கள தேடி வர்றவங்களுக்கு அனைத்து விதமான உபசரிப்பும் செய்யக்கூடிய ஒரே பண்பாடு உள்ளவங்க ஒரு விவசாயிகள் தான். அதனால் அந்த மாரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க, தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அதை கொப்பரையாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய தேவைக்கு உண்டான தேங்காய் எண்ணெய் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். இயற்கை முறையில் செக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்கள். அவங்க அந்த மாரி இருக்கிற எண்ணெய்களை பயன்படுத்துங்க, உணவுக்கு பயன்படுத்துங்க. எந்த டிசீஸும் வராதுங்க. அதனால் இந்த கோகனட் ஆயில் சோப்பு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, அதேமாரி இது சுத்தமான தேங்காய் எண்ணெய், கேஸ்டிக் சோடா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வச்சுருக்குறேங்க. கேஸ்டிக் சோடா இந்த 1/2 கிலோவுக்கு 87.50 கிராம், 87.50 கிராம், புரியுதுங்களா? அதே மாதிரி வாட்ரு 175 கிராம் தண்ணி. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை இது சூடு அதிகமாகிடுங்க, புரியுதுங்க? அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன வருதோ அது வரையில் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி இது கோகனட் ஆயில் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம்னா 1/2 கிலோவுக்கு எடுத்துருக்குறோங்க. 1/2 கிலோக்கு உண்டான ஃபார்முலா சொல்கிறோங்க. இது 450 கிராம் கோகனட் ஆயில் இருக்குதுங்க. இது உங்களுக்கு விளக்கெண்ணெய், சரிங்களா? இது 25 கிராம் வேப்பெண்ணெய். நீங்கள் வேப்பெண்ணெய் சோப்பு தயார் பண்ணுறோம். அது வேப்பெண்ணெய்க்கு உண்டான இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு வேப்பெண்ணெய் சுமல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவாக எடுத்துக்கங்க. இல்லை இந்த ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 150 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா, இந்த கோகனட் ஆயிலை இதில் ஊற்றிக்கிறோம். 450 கிராமுங்கண்ணா? ஆமாம், 450 கிராம். இதோட இந்த விளக்கெண்ணையும் நம்ம கலந்துக்கிறோம். 25 கிராம் விளக்கெண்ணெய். 25 கிராம் விளக்கெண்ணெய். இதே வேப்பெண்ணையும் 25 கிராம். இந்த 1/2 கிலோவுக்கு 87.50 கிராம், 87.50 கிராம், புரியுதுங்களா? அதே மாதிரி வாட்ரு 175 கிராம் தண்ணி. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை இது சூடு அதிகமாகிடுங்க, புரியுதுங்க? அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன வருதோ அது வரையில் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஆமாங்க. இதுல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கேஸ்டிக் உங்களுக்கு வந்துடும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சிருக்கணுங்க. கையில பற்றக்கூடாது. கையில பட்டுதுன்னா உங்களுக்கு அரிப்புத்தன்மை வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே அதை வச்சிருக்கணுங்க. இப்ப இந்த எண்ணெய் கலந்து வச்சிருக்கிறோம்ல, இந்த கலந்து வச்சிருக்கிறதுல இதை எவ்வளவு மெலிதா ஊற்ற முடியுமோ, எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கிட்டு, ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்
கலக்கிக்கிட்டே இருக்கணும். சோடா உங்களுடைய பயன்பாட்டுக்காக நான் காமிச்சது. இதில் பாருங்கள், அப்படியே வந்து இதை க்ளோஸ்அப்பில் காமிங்க. இந்த பாருங்கள், எல்லாமே நீர் விட்டு போயிடுச்சு. இது இந்த கேஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. இதில் வந்து வெளியில் எடுத்துட்டோம்னாவே, அந்த இதில் வந்து பிளாஸ்டிக் பையிலேருந்து எடுத்துட்டோம்னாவே நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா அதோட காரத்தன்மை போயிடுது. இப்போ கடையில் வாங்குறது வந்து இதனால தான் வந்து இந்த இது வந்து நிறைய பேர் செய்ய முடியாமல் போன முடியாத காரணமே. அதேமாரி எல்லாருமே செஞ்சு பார்க்குறவங்க அத்தனை பேருமே ஒரு 2 சோப்புக்கு செய்யுங்க. முதல்ல ஒரு சோப்புக்கு செய்யுங்க. இந்தமாரி டிஜிட்டல் ஸ்கேல் வாங்கிக்கிங்க. சும்மா கொஞ்சோண்டு ஊற்றி பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 300 ரூபா போட்டு வாங்கி தேங்காய் போட்டு வாங்கி நீங்கள் செஞ்சு இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதேமாதிரிங்க இந்தமாரி சிலிக்கான் டை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குதுங்க. இதை வாங்கிக்கிங்க. இதை வாங்க முடியாத நம்மளோட வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு தானே அப்படின்னா இந்தமாரி இருக்கிற பிவிசி பைப்பு கீழே வந்து நீங்கள் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இந்தமாரி போட்டுட்டு வச்சுட்டிங்கனாலும் இதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் உள்ளே தொடை விடுங்க போதும், மாய்ஸ்சரைசிங்க்கு. ஏன்னா இந்த இது ஊற்றினோம்னா அது ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம அந்தமாரியும் பயன்படுத்திக்கலாம். இந்தமாரி கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட கேஸ்டிக்கு நல்ல தரமான கேஸ்டிக்கும் தரமான எண்ணெயாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 45 நிமிஷமாவது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. இதோட வந்து இந்தமாரி இப்போ நம்ம கலக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. 15-20 நிமிஷம். இந்த 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இதுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 25 கிராமுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன ஃப்ளவரில் இது வேணுமோ, இல்லை இதில் வந்து வேறு ஏதாவது கலக்கிற மாரி இருந்ததுனாலும் நம்ம எலுமிச்சம்பழம் தோல் சொன்னோம், நெல்லிக்காய் இது சொன்னோம், அதை வந்து நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நெல்லிக்காயை வந்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம இதில் இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் மாதிரி நம்மளுக்கு எது உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ. ரோஜா பூ அது அருமையானதுங்க. பட்டு ரோஸை வச்சு நீங்கள் காய வச்சு போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தன்மை வந்துடும். உங்களுக்கு மனம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா இதனோட வந்து அதனால தான் நாங்கள் வந்து ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறோம். நான் வந்து இப்போ ஆலுவேரா ஜெல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதேமாரி கஸ்தூரி மஞ்சள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஊற வச்சு அதுலேருந்து எடுத்தோம்னா தாங்க முழு மனமும் வரும். அது நேச்சுரலாக போட்ட இந்த 1/2 கிலோக்கு எவ்வளோ போட முடியும்? நம்ம அதிகபட்சம் ஒரு 50 கிராம் போடலாம். ஏன்னா 50 கிராமுக்கு மேலே போட முடியாது. இதே ஆயிலாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 50% ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். 50%. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் விளக்கெண்ணெய் போக 450 கிராம் வரையிலும் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ராக்டானாலும் கலந்துக்கலாம், செஞ்சுக்கலாங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய விஷயமே. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்த 45 நிமிஷம் திறந்து வச்சிருந்த கேஸ்டிக்கோட இது பாருங்கள், அதில் நீர் விட்டு போயிடுச்சு. இன்னும் வேலைக்கா இது பயன்படுத்தக்கூடாதுங்க. அதனால் இப்போ வந்துங்க இது வந்து நம்மளுடைய தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி விட்டோம்னா அப்படியே தெரியணும். ஆமாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம தொட்டு வச்சுருக்குறோங்க. எதுக்குன்னா இது ஊற்றுறது வந்து நாளைக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி இல்லாட்டி இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்தமாரி பிவிசி பைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்கண்ணா. பைப் பயன்படுத்தி அதில் எண்ணெய் தொடச்சி வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ கையிலேயே கலக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்கண்ணா? அது எதுனாலங்கண்ணா? இப்போ ஏதாவது மிஷின் அந்த மாதிரி ஏதாவது போட முடியாதுங்கண்ணா? இல்லைங்க, ஏன்னா நம்ம கேஸ்டிக்கோட தன்மை, நம்ம ஆயிலோட தன்மை என்னங்கிறது நமக்கு வந்து தெரியாதுங்க. ஓகேங்கண்ணா. அதே மிஷினில் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க, அந்த ஸ்லோ ஸ்பீடில் எவ்வளோ இருக்குது செட்டிங் ஆகிடுச்சுன்னா, இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் வந்து இது ஃபுல்லாக ஹார்ட்னஸ்க்கு வந்துடும். ஓகேங்கண்ணா. அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம அந்த பேட்ச் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்கண்ணா. அதனால் கையில் கலக்கிறப்ப தன்மை நம்மளுக்கு தெரியும். தன்மை தெரியும். ஓகேங்கண்ணா. தன்மை தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிப்பாட்டிக்கலாங்க.